எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நேற்றுக்கு 29 வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு 30வது ஸ்தோத்திரம். 30வது ஸ்தோத்திரம் என்னன்னா என்ன ஓஜஸ் தானே. 30வது ஸ்தோத்திரம் ஓஜஸ் தேஜோ ஸ்ரீதர பிரகாசாத்மா பிரதாபனக. ஓஜஸ் தேஜோஸ் யுதிதர பிரகாசாத்மா பிரதாபனக. ரித்தஸ்பஷ்டாட்சரோ மந்திர சந்திராம்சு பாஸ்கர திதி. ஓஜஸ் தேஜோஸ் யுதிதர பிரகாசாத்மா பிரதாபனக. ருத்தஸ்பஷ்டாட்சரம் ருத்தஸ்பஷ்டாட்சரோ மந்திர சந்திராம்சு பாஸ்கர திதி. அப்படி சொல்லணும். இது எப்படி சொல்லணும்னா ஓஜஸ் தேஜோத் யுதிதர பிரகாசாத்மா பிரதாபனக ருத்தஸ்பஷ்டாட்சரம் மந்திரோ சந்திராம்சு பாஸ்கர தியுதி. அப்படி சொல்லணும். சொல்லும்போது ஓஜஸ் தேஜோத் யுதிதர பிரகாசாத்மா பிரதாபனக ருத்தஸ்பஷ்டாட்சரோ மந்திர சந்திராம்சு பாஸ்கர தியுதி. அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓஜஸ் தேஜோஸ் யுதிதர ஓஜஸ் தேஜோஸ் யுதிதரன்றது ஒரே 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 ஒரு வார்த்தை. அது ஒரு பேர், ஒரு திருநாமம். ஞாபகம் வச்சுக்கோ. ஓஜஸ் தேஜோஸ் யுதிதரன்றது ஒரு திருநாமம். ஓஜஸ் பிளஸ் தேஜஸ் பிளஸ் ஓஜோஸ் பிளஸ் யுதிதர அப்படி சொல்லணும். அது ஓஜஸ்னா பலம், தேஜஸ்னா ஒளி, ஜுதி. ஓஜஸ் தேஜோஸ் ஜுதின்றது பராக்கிரமம், தரன்னா கீர்த்தி. எப்படி பாருங்க, 4 இது சேர்ந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும்னா பலம், ஒளி, வீரம் மற்றும் கீர்த்தி பொருந்தியவன் ஓஜஸ் தேஜோஸ் யுதி தரர் அப்படின்னு அர்த்தம். ஓஜஸ் தேஜோஸ் யுதி தர அப்படி சொல்லணும். சொல்லும்போது ஓஜஸ் தேஜோஸ் யுதி தரன்றது ஒரு பேரு, ஒரு நாமம். ஒளி, பலம், கீர்த்தி, பராக்கிரமம் பொருந்திய ஒளி, பலம், பராக்கிரமம், கீர்த்தி பொருந்தியவன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அப்புறம் பிரகாசாத்மா. ஆத்மான்றது இங்க சுரூபம், உருவம். பிரகாசாத்மான்னா ஒளி புரிஞ்சி உருவத்தை உடையவன். பிரகாசம்னா ஒளிவது. பிரகாசாத்மான்னா ஒளியிலும் அன்பானவன் அப்படி வருது. பிரகாசாத்மான்றது ஒளிகிறது. ஆத்மான்றது உருவம். இப்போ ஒளியிலும் ஒளி போன்ற உருவமுடையவன், தன்மையான ஒளி போன்ற அன்பானவன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒளி போன்ற உருவமுடையன்றது கரெக்ட். ஒளியுடன் கூடிய உருவமுடையன்றது கரெக்ட். பிரகாசாத்மா பிரகாசமான உருவமுடையவன் அப்படின்றது. பிரதாபனக பிரதபி பிளஸ் அன அப்படி எடுத்துக்கூடாது. பிரன்னா வெப்பம், தபின்னா தபின்றது தவிக்கிறது. நம்ம தவிக்கிறோமே, தவிக்கிறதுன்னு சொல்றோமே. இந்த தவிக்கிறதுன்றது சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான். தபின்னா அந்த தடுமாறுறது, நில கொள்ளாம தவிக்கிறது அதுதான். ஆனா என்ன செய்யறது, ஆனா டூயிங் தட் ஜாப். அதான் என்னன்னா இதுல பிரன்னா வெப்பம். வெப்பம்னா அந்த இடத்துல சூரியன் அர்த்தம். பிரதபி சூரியனை தவிக்க வைக்கிறது. ஆனா என்ன செய்யறதுன்னா அந்த காரியத்தை செய்யுது. சூரியனையே வெப்பத்தால தவிக்க வைப்பாராம். பிரதாபன சூரியனையே வெப்பத்தால் தவிக்க வைப்பவர் அப்படின்னு அர்த்தம். சூரியனே மற்றவங்களை சுடுறது. ஆனா இவரோட ஒளியில சூரியனே சுடுவாராம் இவரோட வெப்பத்தால. சூரியனை கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ருத்தன்னா முழுமையானவன். ருத்தன்னா முழுமையானவன். சாதாரண ருத்தன்றது முழுமைன்னு அர்த்தம். ருத்துனாலே முழுமை. ருத்தன்னா முழுமையானவன் அர்த்தம். ருத்த. அடுத்தது ருத்தக்கு அப்புறம் ருத்த ஸ்பஷ்டாட்சர. ஸ்பஷ்டம்ன்றது வெளிப்படையா, எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சொல்றதுன்னா வெளிப்படையா எல்லாத்தையும், எதையும் ஒளிவு மறைவு இல்லாத சொல்றது. அக்ஷரம்னா எழுத்து.
வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எழுத்துக்களை வச்சது. வெளிப்படையாக எழுத்துக்களாக அறியப்படுவோம். அதான் ஓம் நமோ நாராயணா என்ற அந்த மந்திரம் எழுத்துக்களால் ஸ்பஷ்டமாக வெளிப்படையாக அறியப்படுவோம்னு அர்த்தம். எந்த எழுத்துன்றது பின்னாடி வரும் பாருங்க. மந்திர ஸ்பஷ்டாட்சர மந்திர மந்திரன்றது வேதம். அந்த இடத்துல வேதங்களை மந்திர ரூபமாய் அறியப்படுவான். மந்திர எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வேதங்களை மந்திரத்தின் உருவமாக இருப்பவன். 4 வேதங்களும் மந்திர ரூபமாக அறியப்படுபவன் அர்த்தம். மந்திர சந்திராம்சு சந்திராம்சு சந்திரன் ரசு சந்திரன் ரசு சந்திரனை விட சிறந்த குளுமையானவன் அர்த்தம். சூன்னா சிறந்த, சந்திரனாலேயே சாதாரண குளுமை, சந்திரனை விட குளுமையா இருப்போம். அது அது முதல்து. அடுத்தது பாஸ்கர ஜுதி. முதல்ல சந்திராம்சு. சந்திராம்சுன்னா சந்திரனோட குளுமை. அடுத்தது பாஸ்கர ஜுதி. பாஸ்கரன்னா சூரியன், ஜுதினா ஒளி, தியூன்னா ஒளி. பாஸ்கரன்னா சூரியன், தியூன்னா ஒளி. ஜுதி தி வருது இல்லையா, அந்த கடைசி தி தான் கொடுக்குறது. பாஸ்கரன் ஜுதி சூரியனுக்கு ஒளியை கொடுப்போம். அதான் முதல்ல சூரியனை வெப்பத்தால் தவிக்க விடுபவர்னு வந்தது. இப்ப சூரியனுக்கு ஒளியை கொடுக்குறவனு இவர் தான். அப்படி பாஸ்கர ஜுதின்னு முடியாது. இது இன்னைக்கான ஸ்லோகம். இதுல நம்ம என்ன பார்ப்போம், 276. நேற்று 275 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 276 ஓஜஸ் தேஜோ திசுதரன். அடுத்தது பிரகாசாத்மா 277 பிரகாசாத்மா, 278 பிரதாபனக, 279 ருத்த, 280 ஸ்பஷ்டாட்சர, 281 மந்திர, 282 சந்திராம்சு, 283 பாஸ்கர ஜுதி. 276 இருந்து 283 8 8 276. ஆமா, 276 இருந்து 283 வரைக்கும் 8 திருநாமங்கள். சகசநாமத்துல 8 திருநாமங்கள் 30வது இதுல பார்த்துருக்கோம். 283 வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னி வரைக்கும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும், விடாம கேளுங்க. தேங்க்யூ.